ஹே ஐஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு கொரியன் ட்ராமா தான். இதில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. 8மே ரொம்ப சின்ன சின்னமாக தான் இருக்கும். வாங்க ஃபஸ்ட் எபிசோட் பார்க்க போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் ஷின், அந்த பையன் பேர் மாரோ. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கதை கதை ஓரமாக நின்று இன்னொரு பையன் பார்த்துட்ருக்கான். அந்த பையன் பேர் சியோன். இதை ஷின்னும் பார்க்குறா. பட் இருந்தாலும் அவள் கிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த இடத்துல சியோன் இல்லை. டக்குன்னு ஷின் என்ன சொல்கிறான்னா, சீனியர் இன்றைக்கி என்னால் இதை பண்ண முடியாது, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக ஓடி போயிடுறா. ஓடி வெளியில் போயிட்டு இப்போ சியோனுக்கு தான் கால் பண்ணுறா. எங்கே இருக்கேன்னு கேட்குறதுக்கு சியோன் சாப்பிட போயிட்டுருக்கேன் அப்படி சொல்கிறான். நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளப் ரூமுக்கு வந்தியா அப்படி சொல்லி கேட்குறா. ஆமாம், ஏன் அப்படி சொல்லி கேட்டோன்னே, இல்லை ஒன்றும் இல்லை, நான் நேரில் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஃபோனை வச்சுட்டு ஷின் நேராக அவனோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கா. அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, நான் இது மாதிரி ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன், இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இது நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறா. என்னன்னு கேட்டால், நான் உங்ககிட்ட ஒரு சீனியர் பற்றி சொல்லியிருக்கேன்ல, மாரோன்னு சொல்லிட்டு, அவர் பண்ணுறது ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப வியர்டாக இருக்குது, அவர் பேசுகிறது பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கா. அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. இதில் என்னென்னா, ஷின்னும் மாரோவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் லவ்வர் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. நீ இன்னமும் என்னை லவ் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கியா அப்படி சொல்லி ஷின் கேட்குறா. ஆமான்னு மாரோ சொல்கிறான். இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஷின் கேமரா பார்த்து, இந்த இடத்துல ஏன் கிஸ் சீன் வந்துச்சுன்னு கேட்குறா. ஆக்சுவலாக அப்போ தான் தெரியுது, இது ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் ஆக்டர்ஸ், ஷார்ட் ஃபில்ம் மாதிரி என்னமோ ஒன்று நடிச்சிட்ருக்காங்க. டேரக்டர் கிட்ட தான் ஷின் கேட்குறா. டேரக்டர் யாருன்னா போரா. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறதுக்கு அவள் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி ஃபைட் நடக்கும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி சீன் வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும், அதனால தான் நாங்கள் ஆட் பண்ணேன் அப்படி சொல்கிறா. இருந்தாலும் நீ ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணதை என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படி சொல்லி ஷின் கேட்குறா. மாரோ என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல இப்படி சேர்க்குறது நல்லா தானே இருக்குது, ஏன் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை திடீர்னு எப்படி இந்த இடத்துல எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஷின் சொல்கிறா. ஏன் நீ ப்ரஷ் பண்ணலையா அப்படின்னு மாரோ கேட்குறான். அதுக்கு உடனே ஷின் இப்படி ஒரு மாதிரி முறைச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இந்த கிஸ் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது. இதை தான் சியோன் பார்த்துட்டு போயிருக்கான். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஷின் என்ன சொல்கிறான்னா, சியோன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது யாருக்குமே தெரியாது, சியோன் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், இதுதான் என்னோட சீக்ரெட் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா. என்னோட பாய் ஃப்ரெண்ட் நான் இன்னொரு பையனை கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டான், அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறா. ஒரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ணியிருந்தா நான் உடனே பிரேக்கப் பண்ணிடுவேன் அப்படி சொல்கிறா. இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அவனோட பாய் ஃப்ரெண்ட் தானே, அப்படின்னா அவனை புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்கிறா. அப்புறம் அவங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்கன்னா, இது மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பையனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பொறாமப்படுறதுக்கு இதெல்லாமே பாசிட்டிவ் ஆகுறது இதெல்லாமே நார்மல் தானே அப்படி சொல்லிலாம் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஷின் சியோனுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா. பட் அவன் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. கடைசியாக ஒரு மெசேஜ் வந்துடுது. வந்ததை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த இடத்துலேருந்து கொடுக்குன்னு நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஷின் எந்திரிச்சு ஓடிடுறா. நேராக எங்கே போனான்னா சியோன் பார்க்குறதுக்கு தான் போகிறா. வீட்டுக்கு போனால் அங்கே அவன் கிடையாது. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் அங்கேயே அடிச்சிட்ருக்கு. ஃபோன் எடுத்து பார்த்தா இவன் பேரை கூட என்னமோ சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணி வச்சுருப்பான் போல் இருக்கு. அதை பார்த்துட்டு இப்படி ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கும்போது உள்ளே வர்றான் சியோன் உள்ளே வந்தோடனே, இன்றைக்கி நீ கிளப் ரூமில் நடந்ததை பார்த்தா தானே, திடீர்னு போரா ஸ்கிரிப்டை மாற்றிட்டா, எனக்கும் ஆக்சுவலாக அது பிடிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்கிறா. பட் சியோன் அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். உனக்கு கோவமே வரலையா அப்படி சொல்லி ஷின் கேட்குறா. பட் சியோன் அதுக்கும் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஷின் டக்குன்னு எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படி சொன்னோட்டியும் சியோன் இங்கே பாரு, நீ என்னோட பாதி சரியா, நீ அப்செட்டாக இருந்தீன்னா அது எனக்கும் கஷ்டமாக இருக்கும், நீ ஹாப்பியாக இருந்தீன்னா நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே ஷின்னுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே அவனே பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டு சரி வா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், நான் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் உனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன்ல, நீ ஏன் ரிப்ளை பண்ணல அப்படி சொல்லி கேட்டோன்னே, உண்மையிலே தூங்கிட்டியா இல்லை வேணும்னு ரிப்ளை பண்ணலையான்னு கேட்குறா. இல்லை நான் அப்செட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சியோன் சொல்லிட்டு சிரிக்கிறான். சிரித்தோன்னே டக்குன்னு ஷின் அவன் ஃபேஸில் அப்படி கை வைக்கும்போது அவன் கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. அதனால் அவனோட கையை எடுத்து அவனோட மேலில் வச்சுக்கிறான். மேலில் வச்சுட்டு இப்போ உன் கை சரியாயிரும் அப்படி சொல்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் நம்ம மேலில் எழுதி விளையாடுவோம் பார்த்தீங்களா, எழுதி இது என்னென்னு கண்டுபிடி சொல்லுவோம்ல, அது மாதிரி 2 பேரும் விளையாண்டுட்ருக்காங்க. ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. அதோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. சியோனோட சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.
லாஸ்ட் எபிசோடில் ஷின்னும் சீனும் யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோமா. இப்போது ஷின், போரா, மாரோ, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, இவனை நம்ம ஃப்ரெண்டுனே வச்சுக்கலாம், எல்லாருமே சேர்ந்து சீன் வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரே கிளப்பில் தான் இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். உள்ளே வர்றப்போ போரா ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு கவரை கொடுத்துட்டு இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாஷ்ரூம் ஓடி போயிடுறா. அப்புறம் ஷின் போய் சீயன் கிட்ட நான் உன் வீடை சுற்றி பார்த்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. இவளுக்கு இந்த வீடு நல்லா தெரியும் அப்படின்னு தான் யாருக்கும் தெரியாதே, சும்மா இதுவரை இங்கே வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்துட்ருக்கா. சீயனும் சிரிச்சிட்டே போயிடுறான். அப்புறம் அவங்க எல்லோரும் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க, பீச் சாப்பிட்டுக்கிட்டே. அப்போ அந்த ஃப்ரெண்டு ஒரு லவர்ஸோட சண்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இந்த சண்டையால் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஷின், இது மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும், யாரும் நம்மளை பற்றி பேசாமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி பேசாமல் சீக்ரெட்டாகவே லவ் பண்ணிட்டு போயிடலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு சீனு கூப்பிட்டு இன்னும் பிளேட்ஸ் வேணும், எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அவன் கிச்சனில் இருக்குது அப்படி சொன்னோன்னா கிச்சனுக்கு போகிறா. அங்கே போயிட்டு திரும்ப சீனை கூப்பிட்டு இங்கே பிளேட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே சரின்ட்டு சீனும் இரு நான் வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே போகிறான். அவங்க 2 பேரும் பிளேட்டை தேடுவாங்கன்னு பார்த்தா அங்கே போய் யாருக்கும் தெரியாமல் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு போரா வந்து மொபைலில் சாங் போடுறா. அது ப்ளூடூத்தில் ஸ்பீக்கரோட கனெக்ட் ஆகி ஓடிட்டுருக்கு. இப்போது ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க கப்பிள் கேம் விளையாடலாம், நான் கேட்குற கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணல அப்படின்னா லவ் ஷாட் எடுத்துக்கணும் அப்படி சொல்கிறான். லவ் ஷாட்னா என்ன அப்படின்னு பின்னாடி சொல்லியிருப்பாங்க. இப்போது ஷின்னும் மாரோவும் ஒரு கப்பிள், சீயுனும் போராவும் ஒரு கப்பிள். கேட்குற கொஷனுக்கு 4 பேரும் ஒரே நேரத்தில் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு கொஷினுக்கு சீயுனும் போராவும் மாற்றி மாற்றி ஆன்சர் பண்ணிடுறாங்க. அப்போ இவங்க தப்பாக ஆன்சர் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ இவங்க லவ் ஷாட் எடுத்துக்கணும். இது மாதிரி சாப்பிட்றது தான் லவ் ஷாட், ஓகேவா. அப்புறம் ஷின்னும் மாரோவும் ஒரு தடவை தப்பாக சொன்னோன்னே ஷின் வந்து என்னென்னா எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. யோசிக்கும் போது டக்குன்னு மாரோ வந்து கூட நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு அவளோட ட்ரிங்க்ஸையும் அவனே சாப்பிட்றான். இப்போ எல்லோரும் கேம்லாம் முடிஞ்சிச்சு, எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போது ஷின்னும் சீயுனும் பேசிட்டு போகிறப்போ ஷின் கேட்குறா, நீயும் போராவும் ரொம்பவே ஒத்து போகிறீங்க, எனக்கு இதை பார்க்க கஷ்டமாக இருக்குது, உனக்கு என்னையும் மாரோவையும் பார்க்குறப்போ அப்படி எதுவுமே தோணலையா? அதே மாதிரி நாம் 2 பேரும் பண்ண ஆன்சர் எதுவுமே ஒத்து போகலை, எனக்கு அதுவும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறா. அதுக்கு சீயுன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீ ஏன் எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்க, சரி ஓகே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சீயுனுக்கு போரா கிட்டேருந்து கால் வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸ்டார்டிங்கில் ஷின் வந்து கிளப் ரூமுக்கு போகிறா. அங்கே மாரோவும் ஃப்ரெண்டும் தான் இருக்காங்க. ரொம்ப சீரியஸாக அந்த ட்ராமாவோட ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இருக்காங்க. உள்ளே போன ஷின் என்ன 2 பேரும் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்கிரிப்டில் டயலாக்லாம் பயங்கர லவ்வாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் இதை பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஸ்கிரிப்டை வாங்கின ஷின் அதை படித்து பார்த்தா இவளும் சீனும் பேசிட்டாங்கல்ல, அது எல்லாமே அப்படியே இருக்குது. இதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே கன்ஃபியூஷன். உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட சப்போர்ட்டிங் டைரக்டருக்கு, அதாவது சீனுக்கு இந்த ஸ்கிரிப்டை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சீனும் போராவும் தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்டு. என்னது நைட்டு ஃபுல்லாவா அப்படின்னு ஷின் வந்து ஷாக் ஆகுறா. ஆமாம் பற்றியா நீயே ஷாக்காகிற, எனக்கும் அவங்க மேலே டவுட் இருக்குது, நான் இதை பற்றி பேசுகிறது கரெக்டாக அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம அன்றைக்கி சீகன் வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்போ நான் சில விஷயம் நோட் பண்ணேன். போரா சாங் போட்டால அவளோட மொபைலில், அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக சீகன் வீட்டு ஸ்பீக்கரில் கனெக்ட் ஆச்சு, அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போன உடனே போரா வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீன்கிட்ட கேட்காமையே கரெக்டாக வாஷ்ரூம் இருக்க இடத்துக்கு போயிட்டா. அதுவும் எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனே யாரை லவ் பண்ணால் நமக்கு என்ன, வாங்க நம்ம லைஃப்பை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை படிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ ஷின் எனக்கு இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறது எதுவுமே பிடிக்கல, ரொம்ப ஓவராக இருக்குது, என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து மாறா என்ன சொல்கிறான் அப்படின்னா, வேணும்னா சில லைன்ஸை நம்ம மாற்றிப்போம் அப்படி சொல்கிறான். லைன்ஸ் இல்லை, டோட்டலாக ஸ்கிரிப்டே எனக்கு பிடிக்கல, என்னால் இதை பண்ண முடியாது, ஒரு லைன் கூட என்னால் ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளில போயிட்டு சீனுக்கு தான் கால் பண்ணி மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறா. அவன் வந்தோடனே இந்த ஸ்கிரிப்டை காட்டி, என்னது இது, நம்ம ஸ்டோரியை நீ எப்படி போராட்ட சொல்லலாம், அதோட நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எழுதுனீங்களாமே, நீ என்கிட்ட தூங்க போகிறேன்னு தானே சொல்லிட்டு போனேன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் போரா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தா எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படின்னு, அதனால தான் நான் வந்து அவளுக்கு சில ஐடியாஸ் கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படி சொல்கிறான். ஓ அவள் கன்ஃபியூஸ்டாக இருந்தா ஸ்ட்ரெஸ்டாக இருந்தா அப்படிங்கிறதுக்காக அவளுக்காக அப்போ நீ நம்ம சீக்ரெட்டை வெளில சொல்வியா, அப்புறம் எதுக்கு என்கிட்ட மட்டும் நான் எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது, நான் எல்லாத்தையும் சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சீக்ரெட்டாக இருந்தால் தான் நீ பண்ணுற தப்பெல்லாம் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சியோ, யாருக்கு தெரியும், நீ ஒரு வேளை என்னை சீட் பண்ணுறியா இல்லை ஒரே நேரத்தில் 2 பேரையுமே லவ் பண்ணுறியா அப்படின்னு சொன்ன உடனே சியூனுக்கு கோவம் வந்து டக்குன்னு போராக்கு கால் பண்ணி நமக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, நம்ம 2 பேரும் அன்றைக்கி நைட்டு வேறு ஏதாச்சும் பண்ணோமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு போரா என்னாச்சு சியூனுக்கு, ஏன் இது மாதிரிலாம் கேட்டுட்ருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்கவும், சரி நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். கேட்டல்ல
நான் ஐடியாஸ் தான் கொடுத்தேன், அவள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும், என் தப்பு தான், இதெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கோவமாக கிளம்பிடுறான். ஐயோ நம்ம தான் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் அவனுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா, ரெஸ்பான்ஸே வரல. அதுக்கப்புறம் சியூன்ட்டேருந்து மெசேஜ் வருது, என்னென்னா பரவாயில்ல விடு, ப்ராக்டிஸ் முடிஞ்சப்பறம் ஏதாவது சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நாளைக்கு நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சு 100 days ஆயிடுச்சு, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த மெசேஜை பார்த்த உடனே ஷின்க்கு வந்து செம ஹாப்பி ஆகிடுறா. அப்போ கிளப் ரூம்குள்ளே வந்து மாரோ வரான். அவன்கிட்ட ஷின், சீனியர் நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, அவன் இல்லை நீ ஏன் கேட்குற அப்படின்றான். இல்லை 100th day ஆனிவர்சரிக்கு ஒரு லவருக்கு என்ன கிஃப்ட் பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டோன்னா அவன் என்ன சொல்கிறான், உனக்கு எது மாதிரி கிஃப்ட் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு கொஞ்சம் சைல்டிஷாக கிஃப்ட் இருந்ததுன்னா பிடிக்கும் அப்படி சொல்கிறா. அப்போ நீ அதையே கொடுக்கலாமே, ஏன்னா பசங்களுக்கும் அது மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இதெல்லாம் நீ ஏன் கேட்குற, ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் கொடுக்க போறியா அப்படி சொல்லி கேட்டோன்னே, சச்சா இல்லை ஸ்கிரிப்டில் இருந்துச்சு, ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக சும்மா கேட்டேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு பெருசாக டெடிபியர் காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி சியூன் வர்ற இடத்துக்கு கிஃப்டோட செம்ம ஜாலியாக போய் நின்றுட்டுருக்கா. வர்றவங்க எல்லாருக்கும் பலூன்லாம் கொடுத்துட்டு, அங்கே நிறையா வந்து லவர்ஸ்லாம் வர்றாங்க, எல்லாருக்கும் பலூன்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹாப்பியாகவே நின்றுட்டுருக்கா. அப்போ சீன் வரான். இதை பார்த்தோன்னே இவளுக்கு அப்படியே ஜாலியாக இருக்குது. கீழே இந்த கிஃப்ட் எடுத்து கையில் வச்சுட்டு வேகமாக எப்படா வருவான் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா. அப்போ பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு பின்னாடியே போராவும் வர்றா. இவங்க 2 பேரும் அங்கே ஒன்றா தான் வந்திருப்பாங்க போல் இருக்கு. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக லவ்வர்ஸ் மாதிரி வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னே அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. என்ன அப்படின்னே புரியல. 2 பேரும் இங்கே தான் வர்றாங்க, ஷின் கிட்ட தான், அதாவது டெடிபியர் கிட்ட வர்றாங்க. டெடிபியர் கூட வந்து நின்று ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. அப்போ ஷின், 100 நாளில் இன்றைக்கி தான் என்னால் உன் கூட ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிருக்கு, பெஸ்ட்டு 100th day கிஃப்ட் கொடுத்துருக்க நீ, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அப்படியே சோகமாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. ஃபேஸ் தரலனா கூட அவள் ஃபீலிங்ஸ் நல்லாவே நம்மளுக்கு வெளியில் தெரியும். இவ்வளோ ஆசையாக வந்து நின்றுட்டுருக்கும் போது அவன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அடுத்த சீனில் மாரோவும் ஷின்னும் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஷின் வந்து மாரோக்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பா போல் இருக்கு. அதுக்கு மாரோ, அவன் இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்கிட்ட, நீ ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க, முதல்ல அழுக வந்தால் அழுதுரு அப்படி சொல்கிறான். ஆனால் அவள் எதுவுமே பண்ணல, அப்படியே உட்காந்துட்ருக்கா. அப்புறம் மாரோ என்ன சொல்கிறான்னா, இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன ஹெல்ப் அப்படின்னு தெரியல, அது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். போன எபிசோடில் சியூன் தன்னை ஏமாத்துறான் அப்படிங்கிறது ஷின்க்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரே நேரத்தில் இவ கூடயும் போரா கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ மாரோ வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது என்ன ஹெல்ப் அப்படின்னா, தான் பெற்ற இன்பம் யாவரும் பெருக. போராவும் சியூனும் சேர்ந்து எப்படி வந்து ஷின் மனசை கஷ்டப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அவன் மனசையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாரோ சொல்கிறான். இப்போ என்னென்னா, நீ எப்பவும் போல் அவங்ககிட்ட நடந்துக்கோ, உனக்கு எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காத, ரொம்ப நார்மலாகவே அவகிட்ட பிஹேவ் பண்ணு அப்படின்னு மாரோ சொல்லியிருக்கான். ஸோ அவளும் சியன் கிட்ட எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காமையே இருக்கா. இன்னைக்கு ஷின்னும் சியூன் வீட்டில் தான் இருக்காங்க. அப்போது அவன் பேசிகிட்டு இருக்கப்பவே டக்குன்னு, எனக்கு மாரோ கூட இன்றைக்கி ப்ராக்டிஸ் இருக்குது, ஸோ நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறா. இவன் என்னதான் மாரோ பற்றி அதிகமாக பேசினாலும் அவன் சுத்தமாக அதை கண்டுக்கிற மாதிரியே தெரில. அப்புறம் ஷின் அங்கேருந்து கிளம்புறப்போ சியூன் அவகிட்ட, ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு இங்கே வந்துடுறியா, நைட்டு என் கூட ஸ்டே பண்ணு அப்படி சொல்கிறான். அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. இவன் இங்கேருந்து போனதுக்கப்புறம் போராக்கு கால் பண்ணி, அம்மா இன்றைக்கி ப்ராக்டிஸ் இருக்கா அப்படி சொல்லி கேட்குறான். அவள் ஆமான்னு சொல்லவும், சரி நான் சும்மா தான் உன் வாய்ஸை கேட்கலான்னு கால் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு, ஓ அப்போ இன்றைக்கி ப்ராக்டிஸ் இருக்கிறது உண்மை தான் போல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறான். இதுக்கு காரணம் என்னன்னு தெரில, ஒரு வேளை ஜெலஸாக ஃபீல் பண்ணுறானா, இல்லை அவன் நம்மள எதுவும் சீட் பண்ணுறாளோ அப்படின்னு அவன் மனசில் நினைக்கிறானா அப்படிங்கிறது தெரில. இப்போ கிளப் ரூமில் தான் கட்டுறாங்க. அங்கே ஷின்னும் மாரோவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வழக்கம் போல் அந்த ஓரமாக நின்று சியூன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேரும் கிஸ் பண்ண போகிற ஒரு சீன் மாதிரி வருது. டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரில, கதவை டமான்னு அடிச்சுட்டு உள்ளே போகிறான். இந்த சத்தம் கேட்டு 2 பேருமே பயந்து இப்படி திரும்பி பார்க்குறாங்க. உள்ளே வந்து, நான் எதுவும் உங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, நான் வேணா வெளில போயிடுவா அப்படி சொல்லி கேட்குறான் சியூன். இல்லை நாங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், நீ பாட்டில் உன் வேலையை பாரு, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது அப்படி சொல்லி மாரோ சொல்லவும், அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறதா இவங்க 2 பேரும் பேசுகிறாங்களா, இல்லை உங்கள் பர்சனலாக தான் அதுவும் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கே பேசுகிறது எல்லாமே இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் லைட்டாக கோவப்படுறான், ஜெலஸாக ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சியூன் அந்த இடத்துல இருந்து போனதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுறாங்க 2 பேரும். அதாவது அவங்க ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததை நிறுத்திடுறாங்க. அப்போது ஷின் வந்து மாரோக்கிட்ட, அச்சோ என்னால் இனிமேல் முடியாது, இதை என்னால் சத்தமாக பண்ண முடியாது, அவன் பண்ணதையே நானும் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து கேவலமாக இருக்குது, ஸோ இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷின் சொல்கிறா. அதுக்கு மாரோ, பட் இது ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை, பாத்தியா நீ அவனை பயங்கரமாக டென்ஷன் ஆனா, நான் சொல்கிறது கேளு, இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும், அவங்க 2 பேரும் உன்னை எவ்வளோ வெறுப்பேற்றிருப்பாங்க, அதை நீ அவனையும் ஃபீல் பண்ண வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்.
பட் எனக்கு இதெல்லாம் தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அதோட இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் கூட எல்லோரும் என்ன தான் ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஏன்னா நான் லவ் பண்ணது வந்து யாருக்குமே தெரியாது. அதுக்கு ஒரு குட்டி ஆதாரம் கூட எதுவுமே கிடையாது. ஸோ இது என்னை நானே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தான், தேவையில்லாத ரிஸ்க்கு. ஸோ இது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா ஷின். அதுக்கு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன், என்னை நம்பு அப்படிங்கிற மாறோ. அதை தான் நான் கேட்குறேன், நீ ஏன் ஹெல்ப் பண்ணணும்? தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் மூக்கு நுழைக்காமல் உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் போ அப்படி சொல்லி கோவமாக சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுறா. வெளியில் வந்து சிவனுக்கு தான் மெசேஜ் பண்ணுறா, ஏன் நீ என் கூடவே காலேஜ் வந்திருக்கான்ல, ஏன் தனியாக வந்த அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் வரதா இல்லை, உன் ஃபேஸை பார்க்கணுன்னு திடீர்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படி சொல்லி பயங்கரமாக ரீல் சுற்றுறான். இந்த மெசேஜை பார்த்த ஷின், இதெல்லாம் முன்ன மாதிரி இருந்தால் நம்பிட்டு லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துருந்துருப்பேன். இப்போ பார்க்குறப்ப கோவமாக வருது. கோவத்தை விட அதை விட கேவலமாக வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு சிவன் வீட்டுக்கு போகிறா. அவன் தான் சொன்னான்ல இன்றைக்கி ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வான்னு, அதனால சரிட்டு அங்கே போகிறா. அங்கே போனப்போ அவன் இல்லை, அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது என்னென்னமோ மைண்டில் ஓடுது. இங்கே அவங்க 2 பேரும் இருந்திருப்பாங்கல்ல, நம்மளை மாதிரியே அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல. நம்மள்கிட்ட சொன்ன போயெல்லாம் அவன் அவள்கிட்டையும் சொல்லியிருப்பான். நம்ம கூட விளையாண்ட மாதிரிலாம் அவன் கூடயும் விளையாண்டுருப்பான். அப்படிலாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சிவன் அந்த இடத்துக்கு வர்றான். ஷின் ஒரு மாதிரியே இருக்கவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சிவன் கேட்குறான். அதுக்கு ஷின், நம்ம லவ் பண்ணுறது எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது, சொல்லுவோமா அப்படி சொல்லி கேட்குறா. உடனே சியூன், சொன்னால் தேவையில்லாமல் ப்ராப்ளம் தான் வரும், எல்லோரும் இஷ்டத்துக்கே ஏதாச்சும் கதை கட்டுவாங்க, அதோட நீ இப்போ மாறக்கூட வேறு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அதையும் எல்லாரும் தப்பாக பேசக்கூடதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, உனக்கு தான் நிறையா ப்ராப்ளம் வரும், நான் நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், ப்ரெசென்ட்டில் நம்ம எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக பேசுகிறான். இதெல்லாம் கேட்ட ஷின், என்னம்மா பேசுகிற நீ, இப்படி தான் போராவையும் ஏமாற்றிட்டு இருக்கிற போல அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, சரி ஓகே லேட் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. வீட்டை விட்டு வெளில வர்றப்போ வெளில வந்து யாரோ பயங்கரமாக ஃபோன் பேசிகிட்டே கத்தி நடந்து வர்றாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா போராவை பார்த்தோன்னே வேகமாக ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. அவள் கரெக்டாக சிவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. சிவனும் வீட்டை விட்டு வெளில வர்றான். அவன்கிட்ட போரா, எப்போ தான் நீ எல்லாத்தையும் சரி செய்ய போகிற, என்ன அந்த ஷின் உள்ளே தான் இருக்காளா, அவளுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படி சொல்லி கேட்குறா. அப்போ தான் ஷினுக்கு தெரியுது போராக்கும் எல்லாமே தெரியும், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இது தெரிஞ்சோடனே அவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த போரா இருக்கால சிவன்கிட்ட, எனக்கு அவளை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது வம்பு பண்ணிகிட்டே இருக்கா, போன டைம் கூட என்னை ஸ்கிரிப்டை ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லிட்டா தெரியுமா, எப்படி தான் நீ அவள் கூட பழகிட்டு இருக்கியோ எனக்கு சுத்தமாகவே தெரில அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதுக்கு அவன் என்ன சொல்கிற, ஸ்கிரிப்டெல்லாம் சேஞ்ச் பண்ண சொன்னால, நான் வேணா அவகிட்ட பேசவா, அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா, என்ன பண்ணுறது, எனக்கும் தான் அவள் பண்ணுறதெல்லாம் செம்ம கடுப்பாக இருக்குது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, சரி ஓகே நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் சீக்கிரம் நான் சரி பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஷினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. அப்படி ஃபீல் பண்ணிட்டு நின்று இருக்கப்போ அவள் கையில் இருந்த மொபைல் ஃபோன் தெரியாமல் கீழே விழுந்துருச்சு. இதை 2 பேருமே இந்த பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க. ஷின்னும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோனே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இது மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணியிருக்கீங்களா? அவங்க பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான். நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுலேருந்து ஃபுல்லாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக நம்மையே கஷ்டப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முட்டாள்தனம். லாஸ்ட் எபிசோடில் சிவனும் போறவும் பேசிகிட்டு இருந்ததை ஷின் ஒளிஞ்சிருந்து கேட்டு அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அவன் ஷின்னை பற்றி அவ்வளோ மோசமாக பேசுகிறான். அப்போதைக்கு அவளோட மொபைல் கீழே விழுறத 2 பேருமே திரும்பி பார்த்தாங்கல்ல. பட் அதை 2 பேருமே பெருசாக கண்டுக்கல. என்னமோ விழுகுது அப்படி சொல்லிட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ போரா, நீ வேமா ஷின் கூட பிரேக்கப் பண்ணு, என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் சிவன் என்ன சொல்கிறான்னா, ஓகே நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஷின் ஒளிஞ்சிருக்க இடத்துல மாறும் வந்து நிற்கிறான். மேபி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பான் போல். அப்போ அவன் வந்து ஷின்கிட்ட ஃபோனை கொடுத்து அவங்க 2 பேர் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ண சொல்லவும் ஷின்னும் யோசிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு இப்படிலாம் பண்ணுறது, அதாவது இப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை தேவையில்லாமல் ட்ராமாலாம் க்ரியேட் பண்ண சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் அவள் ரொம்பவே கவலையாக இருக்கா. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி ஓகே எதையாவது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணுறா. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். இது வந்து இந்த ஷார்ட் ஃபில்மோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ ஷின்னும் சிவனும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சிவன் வந்து எதையோ தேடிட்டு இருக்கான். அப்போது அதில் ஒரு குட்டி பேக் இருக்குது. அது ஏதோ ஜுவல்லரி மாதிரி இருக்கவும் ஷின் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவன், எங்கள் கிளப்பில் ஷார்ட் ஃபிலிம்காக நிறைய வாங்க சொன்னாங்க, அதுக்கு தான் இதுவும் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறான். ஆனால் அவன் நினச்சிக்கிறான் நமக்கு தான் ஏதோ வாங்கியிருக்கான், ஸோ உண்மையே சொல்ல மாட்டான், சர்ப்ரைஸ் போடல. பட் எதுக்குன்னு தெரியலையே, இப்போ நம்ம பர்த்டேவும் இல்லை, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் கூட முழுசாகலை, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுறா. இப்போ தான் சின்னவகிட்ட வந்து நான் உன் டிபார்ட்மெண்ட்டில் நடக்க போகிறேன், ஆடிஷனில் கலந்துக்க போகிறேன், அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு ஆடிஷன் நடக்க போதில்லை, அதில் கலந்துக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு, ஆமாம் நான் அதுக்கு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணணுமா, லைட்டாக ஆக்டிங் எதுவும் கற்றுக்கணுமா அப்படிலாம் கேட்குறா. அதுக்கு அவன், அதெல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆகாத, நீ எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணுவேன், பட் ஏதாவது உனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உன் ஹேர் ஸ்டைலை வேணால் சேஞ்ச் பண்ணு, இப்படி இல்லாமல் போனிடெயில் போட்டுக்கோ அப்படி சொல்கிறான். அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி காமிக்கிறா.
இதில் இருந்து தான் அவள் போனிடெயில் போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கா போல். இப்போ அங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் ஷூட்டிங் நடக்குது. அங்கே போரா போட்டிருக்கதை பார்த்தா சியூன் அன்றைக்கி பேக்கில் வச்சுருந்தால அந்த பிராண்டோட நெக்லஸ் மாதிரியே இருக்குது. அப்புறம் போராவும் அவன் முடியை எடுத்து டைப் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்தபடியே ஷின் மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடுது. ஆமாம், இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட எல்லாமே நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு சந்தேகமாக தானே தெரியும். இவ்வளோ நாளாக எப்படி இவ்வளோ ஏமாந்தோன்னு தெரியலையே, எல்லாத்தையும் லூஸ் மாதிரி நம்பிட்டு இருந்திருக்கேன். நான் தான் உனக்கு எல்லான்னு நினச்சேன், பட் இல்லை. இதெல்லாம் மனசில் நினச்சி ரொம்பவே சோகமாக இருந்துட்டு பார்த்தா திரும்பவும் இப்போ ஷின்னும் சியோனும் தான் சியோனோட வீட்டில் இருக்காங்க. அப்போது சியோன் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஷின்க்கு அதில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. எப்படி இருக்கும்? அப்போது ஒரு கால் வருது சியோனுக்கு. அவன் யார் அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு வச்சிடுறான். ஏன் ஆன்சர் பண்ணல அப்படின்னு ஷின் கேட்கவும், இப்போது அது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போவே ஷின்க்கு கால் வருது. ஆன்சர் பண்ணால் மாறோ தான். நாளைக்கு நம்ம எப்போ மீட் பண்ணணும் ப்ராக்டிஸ்க்கு அப்படி சொல்லி கேட்டுட்டு ஃபோனை வச்சிடறான். ஃபோனை வச்சப்பறம் சியோன், இப்போ நீ ஏன் ஃபோன் அட்டன் பண்ண அப்படி சொல்லி கேட்கவும், ஏன் ஃபோன் வந்தால் அட்டன் பண்ணாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேஷுவலாக கேட்குறா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா இவன் வந்து வந்து காலை வந்து ஆன்சர் பண்ணல. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பண்ணக்கூடாதுன்னு நினைத்தான். பட் அவள் பண்ணுறா. அதனால அவனுக்கு ஒரு மாதிரியாயிருது. அப்போ ஷின் அங்கேருந்து டக்குன்னு எழுந்து நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ கண்ணாடியை பார்த்துட்டு நின்றுட்டு எல்லாத்தையும் இப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு இந்த பேண்டை எடுத்துடுறா. போனிடெயில் போட்டிருந்தால அதை வந்து எடுத்து ஃப்ரீ ஹேராக விட்டுடுறா. இதை பார்த்துட்டு சியோன், ஏன் என்னாச்சு, திடீர்னு என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் இப்போ இது மாதிரி பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறான். சும்மா தான் ஒரு சேஞ்சுக்கு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான் சியோன். அடுத்த சீனில் மாரோ ஷின்னை வெளில கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ ஷின், எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. கிளைமேட் நல்லா இருக்குது தானே, அப்புறம் ஏன் பிடிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டா, என் மனசு நல்லா இல்லையே அப்படிங்கிறா. உடனே மாரோ வசூல்ராஜ் MBBSல மாதிரியே ஷின்க்கு பட்டர்ஃப்ளை ஹக் அப்படின்னு சொல்லி ஒன்று செஞ்சு காட்டி, இதை பண்ணு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அப்படி சொல்லி சொல்கிறான். அவளும் அதை பண்ணிட்டு நல்லா தான் இருக்குது அப்படி சொல்கிறா. நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். இப்போ அது உண்மை மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நானும் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஜூக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப் போகிறாங்க. அங்கே இருக்கப்போ அந்த வியூ நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு ஷின்க்கு தெரியாமல் மாரோ வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். இதை எடுத்துகிட்டு அவள் வந்து கேட்டோன்னே, இல்லையே நான் ஒன்றும் எடுக்கலையே, நான் செல்ஃபி தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஷின் சிரிச்சிட்டு, சீனியர் பரவாயில்ல, நான் உங்களை இப்படிலாம் நினைக்கல, உங்களுக்கு அவசியம் இல்லைனாலும் எனக்காக நீங்கள் நிறையா பண்ணுறீங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, மேபி இந்த டைமில் இவன் மட்டும் தனியாக இருந்திருந்தா அப்படின்னா இவ எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பா அப்படின்னு தெரியாது. பட் மாற கூட இருந்ததுனால இவ ரொம்ப எதுவும் கஷ்டப்படலைல்ல, அதை தான் சொல்கிறான். அப்போது சியோன்கிட்டருந்து ஒரு மெசேஜ் வருது, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு. ரிப்ளை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு மாரோட்ட கேட்டா, இப்போ பண்ணாத, ஒரு 40 மினிட்ஸுக்கு அப்புறம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்தான்ல அந்த ஃபோட்டோவை ஷின்க்கு அனுப்பிட்டு, நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லி கேட்குறான். அவளும் அவளை ஃபோட்டோவை பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த ஃபோட்டோ ரொம்பவே நல்லா இருந்தோன்னே ஆமாம் இல்லை அப்படின்னு அவளும் பார்த்துட்டே இருக்கா. அப்போ அவன், அழகாக இருக்க, உன் முடி இது மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறான். அப்படியே 2 பேரும் அமைதியாகிடுறாங்க. ஷின்க்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்போ அவளுக்கு சியோன்கிட்டருந்து ஃபோன் வருது. பட் அவள் ஃபோனை எடுக்கலை. அதுக்கப்புறம் போன சீனில் ஷின்னும் சியோனும் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சீனை காட்டுறாங்க. இவ கூட கேட்டால முடியை வந்து அவுத்து விட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு அவன், நீ ஏன் இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி நடந்துக்கிற, ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுற அப்படின்றான். அப்போ அவன் முகமே டக்குன்னு மாறிடுது. ஒரு வார்த்தை நல்லா இருக்குது, அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறா. என்னதான் இருந்தாலும் அவன் இவ்வளோ விஷயம் கண்ணு முன்னாடியே பண்ணியிருந்தாலும் அவளுக்கு இன்னும் லைட்டாவது அவனுக்கு நம்ம மேலே வந்து லவ் இருக்காதா, அவனை மேபி மாற்ற முடியுமா நம்மளால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவன் மனசுக்குள்ளே இருக்குது போல். அதனால தான் அவள் இது மாதிரி நினைக்கிறா. ஸ்டார்டிங்கில் சியூன் ஷின்கிட்ட மாற ஒரு ஃபோட்டோ எடுத்தான்ல, அந்த ஃபோட்டோ காமிச்சு, இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கே, யார் எடுத்தது அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு அவள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்கவும் எதுவும் சொல்லாமல் அவனையே பார்த்துட்ருக்கா. அங்கே அப்படியே கட் பண்ணால் இப்போ கிளப் ரூமில் தான் காட்டுறாங்க. அங்கே ஷின்னும் மாரும் உட்காந்துட்ருக்காங்க. டக்குன்னு ஷின் வந்து மாரோ தோள் மேலே சாஞ்சிக்கிறா. அப்போ மாரோ, என்ன பண்ணுற, பார்க்குறவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், ஏன் தப்பாக நினைப்பாங்க, நம்ம தான் அந்த ஃபிலிமில் பார்ட்னர்ஸில், தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி உள்ளே வந்த ஃப்ரெண்டை அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கல, அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் போராவும் சியூனும் உள்ளே வர்றாங்க. சியூனுக்கு இதை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுது. அங்கேயே பார்க்குறான் சின்னதான். பட் அவள் கண்டுக்கவே இல்லை, அசைய கூட இல்லாமல் அப்படியே சாஞ்சபடி உட்காந்துட்ருக்கா. அவன் கண்ணாலேயே கேட்குறான், என்ன பண்ணுற, 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதான் ஷூட்டிங் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் அவள் எதுவுமே கண்டுக்கல, அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கா. திரும்ப ஸ்டார்டிங் சீனை தான் காட்டுறாங்க. அவன் இன்னும் அந்த ஃபோட்டோவை விடாமல் யார் எடுத்தது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். அதுக்கு நீ வழக்கமாக அப்படிலாம் கேட்க மாட்டியே, என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டேன், இப்போ என்ன திடீர்னு என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறா. இப்படி பேசிகிட்டு இருக்கப்போவே போராட்டிருந்து கால் வருது சியோனுக்கு. அவன் ஆன்சர் பண்ணோன்னே அங்கேருந்து எழுந்து ஜூஸ் போட போயிடுறா ஷின். முன்னாடியாக இருந்தால் அங்கே இருந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணும். பட் இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவனுக்கும் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு, சியோன் உனக்கும் ஜூஸ் போட்டிருக்கேன் வேணுமா அப்படின்னு கத்தி சொல்கிறா.
அவன் பேசாத அப்படின்னு கையை காமிக்கிறான். அப்புறம் ஃபோனை கட் பண்ண பிறகு, சாரி சியூன், நான் மறந்துட்டு கத்திட்டேன், என்ன பண்ணுறது, அவள் எதுவும் தப்பாக நினச்சிப்பாளா, அவளுக்கு கேட்டிருக்குமோ அப்படின்னு கேட்குறா. இல்லை பரவாயில்ல விடு, அவள் எதுவும் கண்டுக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறான் சியூன். அடுத்த சீனில் மாரக்கிட்ட ஷென் பேசிகிட்டு இருக்கா. அவங்க ஃபோன் பேசினாங்கல்ல, அதை தான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டாங்கன்னு தெரில ஃபோனில். இவன் மீ டூ அப்படின்னு சொன்னான். நீயே சொல்லு, எதுக்கு இவன் மீ டூன்னு சொன்னான் அப்படின்னு கோவமாக கேட்குறா ஷென். லவ் யூன்னு சொல்லியிருப்பா, அதுக்கு இவன் மீட்டுன்னு சொல்லியிருப்பான் அப்படின்ற மாரோ. அதே தான், இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டுக்கு முன்னாடியே உட்காந்து இப்படிலாம் பேசுவாங்க, என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திகிட்ருக்கா. அவள் ரொம்ப டென்ஷன் ஆனோன்னா மாரோ அவளை சிரிக்க வைக்கிறதுக்காக காமெடிலாம் பண்ணுறான். அவளும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சிரித்து அப்படியே அது நார்மல் ஆயிடுறாங்க. அடுத்த சீனில் ஷின் மாரோ சொல்லி கொடுத்தான்ல அந்த பட்டர்ஃப்ளை ஹக், அதை பண்ணிட்டு படுத்துட்ருக்கா. அதை பார்த்த சியூன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். இது பட்டர்ஃப்ளை ஹக், இப்படி பண்ணால் நம்ம மனசில் இருக்க கஷ்டம்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்குறான் சியூன். நீ என் பாய் ஃப்ரெண்ட் தானே, இப்போ நீ உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கணும் சரியா, அதை விட்டுட்டு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்குற அப்படிங்கிற ஷின். ஓ சாரி, சரி சொல்லு, இப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, ஷூட்டிங்கை நினச்சி தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், நான் இருக்கப்போ நீ ஏன் கவலைப்படுற, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இந்த அழகான ஹீரோயினை அப்படியே பர்ஃபெக்டாக ஷூட் பண்ண வேண்டியது என் பொறுப்பு, ஓகேவா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு சின்ன கிஸ் பண்ணுறான். அப்போ அவளுக்கு ஃபுல்லாக மாரோ கூட இருந்தது தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ கிஸ் பண்ணுறது கூட மாரோவை பண்ணுற மாதிரி தான் இவளுக்கு தோணுது. ஸோ இவளுக்கு மாரோ மேலே லவ் வந்துடுச்சு போல். இதை அப்படியே கட் பண்ணி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் காட்டுறாங்க. அங்கேயும் ஒரு கிஸ் சீன் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. டேக் முடிஞ்சிருது, போரா கட் சொல்கிறா. ஆனாலும் ஸ்டாப் பண்ணாமல் ஷின் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அவள் வேணும்னு பண்ணுறா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே சியூனை பார்த்துட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக கோவம் வருது. போரா என்னன்னா திரும்ப 2-3 தடவை கட் சொல்கிறா. பட் அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. சியூனுக்கு வெறி ஆகுது, அப்படி சொல்ல முடியாமல் உட்காந்துட்ருக்கான். அப்புறம் கடைசியாக 2 பேரும் நிறுத்திடுறாங்க. அப்போ போரா, நான் எத்தனை டைம் கட் சொன்னேன், ஏன் உங்களுக்கு கேட்கலையா, அப்படியே கேரக்டருக்குள்ளே மூழ்கிட்டீங்க போல் அப்படின்ட்டு. சரி சீன் ஓகே, அடுத்த சீனில் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுறா. அப்போ ஷின் சியூனை பார்த்து, எப்படி இருந்துச்சு இந்த சீன், நல்லா வந்திருக்கா அப்படின்னு கேட்குறா. அவனும் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரீஸில் சியூன், அதாவது ஒரு பையனை இது மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் பையன் பொண்ணு அப்படின்லாம் கிடையாதுல்ல, அவங்கவுங்க கேரக்டர்ஸை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இந்த சீரீஸ் வழக்கம் போல் உள்ள சீரீஸ் மாதிரி இருக்காது, ரொம்பவே ப்ராக்டிக்கலாக தான் எடுத்திருப்பாங்க. அதில் கொஞ்சம் ரிவெஞ்ச் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த கதையை சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். பட் நமக்கு எதுக்கு ரிவெஞ்செலாம் இல்லை, யார் எப்படி போனால் என்ன, எல்லோரும் சிங்கிளாகவே இருங்க சரியா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நல்ல லவ் கிடைச்சா லவ் பண்ணுங்கள். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஷின் இதுவரை சியூன் கோவப்படுற மாதிரி, அதாவது சந்தேகப்படுற மாதிரி என்னென்னலாம் பண்ணாலோ அது எல்லாத்தையும் தான் ஒரு குட்டி ரீகேப்பாக காமிக்கிறாங்க. போன எபிசோடில் ஷூட்டிங் நடக்கிறப்போ கட் சொல்லியும் ஷின் கிஸ் பண்ணிட்டே இருந்தால, அதனால மாரோவலை தனியாக கூட்டிகிட்டு போய், ஏன் இப்படி பண்ண, நம்ம என்ன பிளான் பண்ணோம், இப்போ நீ பண்ணது உனக்கே ஓவரா இல்லையா, இதனால நம்ம பிளான் பண்ண எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றான். அப்போ ஷின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. இது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். என்னன்னா, இந்த ரிவெஞ்ச்லாம் எதுவும் வேணாம், நார்மலாக அவன்கிட்ட போய் பேசி பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சியூன் வீட்டுக்கு போயிருக்கா. பட் வரப்போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவன்கிட்ட முன்னாடியே சொல்லலை. வீட்டுக்கு போயிட்டு அவனை கூப்பிட்டு பார்த்தா இந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. வாஷ்ரூம்ல இருந்து சவுண்டு வருது. சரி ஓகே, அவன் குளிக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு, சியூன் குளிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டே பக்கத்தில் போய் பார்க்குறா. பார்த்தா உள்ள இருந்து போரா வெளியில வர்றா. ஷின்க்கு டென்ஷன் ஆயிருது. போரா, நீ என்ன பண்ற இங்க, ஏன் இங்க வந்து குளிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவ, நைட்டு ஃபுல்லாக டிபார்ட்மெண்ட்ல வேலை இருந்துச்சு, வீட்டுக்கு போக முடியல, வேலையை முடிச்சுட்டு சியூன் வீடு பக்கத்தில் இருக்கதால அவன்கிட்ட கேட்டுட்டு தான் இங்க வந்து குளிச்சேன், ஏன்னா நான் திரும்ப வேகமாக காலேஜ் போகணும். ஆமா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சின்ன பார்த்து கேட்கவும், பேசுறதுக்கு முன்னாடி சின்ன அவளோட மொபைலில் ரெக்கார்டர் ஆன் பண்ணி விட்டுறா. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கான்வர்சேஷன் எங்கேயாவது போகும், ஸோ இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்டுட்டு பேசுகிறா. பட் அவங்க இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்மளுக்கு காட்டலை. அதோட அந்த சீன் கட் ஆயிருது. திரும்ப மாரோ பேசுனதுக்கே வந்தாச்சு. மாரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, சியூனை வெறுப்பேற்றணும், அவனுக்கு நம்ம 2 பேர் மேலேயும் சந்தேகம் வர்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு தான் நான் பிளான் போட்டு கொடுத்தேன். ஆனால் அதை மற்றவங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது, இதனால எல்லாரும் தேவையில்லாத நம்மளை பற்றி ஏதாவது பேசுவாங்க அப்படின்ற மாரோ. அதுக்கு ஷின் அவன்கிட்ட, ஏன் இப்படி சொல்கிற, ஏன் தெரியக்கூடாது, எனக்கு இப்போ உண்மையாகவே உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிறா. மாரோக்கு ஒன்றுமே புரியல, அவன் எந்த பதிலுமே சொல்லலை, அப்படியே நிற்கிறான். அங்கே அதோட சீனு கட் ஆயிருது. அடுத்த சீனில் ஷூட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்காக எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி நடக்குது. அங்கே இருந்த ஃப்ரெண்டு சின்னையும் மாரோவையும் பார்த்து, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மாரோ, ஏன் அப்படி கேட்குறா, அப்படிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு போரா,
சும்மா சொல்லுங்க, இதில் என்ன இருக்குது, லவ் பண்ணுறது நல்ல விஷயம் தானே அப்படின்றா. ஷின்க்கு அவள் பேசுகிறது கேட்டு செம்ம கோவம் வருது. அப்போ ஃப்ரெண்டு, ஆமாம் இது மாதிரி படம் எடுக்கிறப்போ ஹீரோ ஹீரோயின் உண்மையிலே லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த படம் செம்ம ஹிட் ஆகிடுமா. ஷின் நீ சொல்லு, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஷின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போவே சியூன் நிறுத்துறீங்களா கொஞ்சம் அப்படின்னு லைட்டாக கோவமாக சொல்கிறான். அதை கேட்ட ஃப்ரெண்டு, நீ அப்போ கோவப்படுற, அப்போ மாறும் இல்லையா, நீயும் ஷின்னும் தான் லவ் பண்ணுறீங்களா, எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்றான். அப்போ சீன் எல்லார்ட்டையும் ஷின் ஏற்கனவே இன்னொரு பையனை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தானே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அப்படின்னு ஷின்னை பார்த்து கேட்குறான். உடனே ஃப்ரெண்டும் போகிறாவும், அப்படியா அது யாரு அப்படின்னு கேட்கவும் ஷின் சியூனை பார்த்து, யாருன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவனும் சொல்லு அப்படின்றான். பட் அவள் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் அவனே சொல்லு அப்படிங்கிறான். ஆனால் இவன் வந்து எந்த விஷயமே சொல்லலை. சொல்லாமல் அங்கேருந்து எந்திரிச்சு நான் வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. அப்போ போரா, ஏற்கனவே இன்னொரு பையனை லவ் பண்ணும்போது எப்படி இப்படிலாம் பண்ண முடியுது, இதெல்லாம் பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டு மாறோ, ஏ போரா கொஞ்சம் பார்த்து பேசு, உனக்கு தான் எல்லாம் நல்லா தெரியுமே அப்படின்னோடனே அவள் ஒன்றும் தெரியாத மாதிரி, எனக்கு எப்படி தெரியும், எனக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டை நினச்சாதான் கவலையாக இருக்குது, பாவம் அவன் மட்டும் இவ இப்படி கிஸ் பண்ணதெல்லாம் பார்த்துருந்தானா ரொம்பவே கவலைப்பட்டிருப்பான் அப்படின்னு சியூனை பார்த்து சொல்கிறா வேணும்னு. இதெல்லாம் கேட்ட மாறோ, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதனால நான் தான் அவளோட ஆக்ட் பண்ணுறப்போ எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அப்படி பண்ணேன், தேவையில்லாமல் எதையாவது பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறான். அப்போ சியூன், சரி இப்போ தான் தெரிஞ்சிருச்சு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு, ஸோ இதெல்லாம் இப்படியே நிறுத்திக்கோ, எல்லாம் அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு சின்ன பார்க்க போகிறான். ஷின் வாஷ்ரூம்லேருந்து வெளில வரப்போ அங்கே போயிட்டு, அவன் என்ன அவ்வளோ நல்லா கிஸ் பண்ணானா, நீ எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு அப்படின்னு கோவமாக கேட்டுட்டு, சாரி நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், பட் நீ என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்ல அப்படின்றான். அதுக்கு அவ என்ன புரிஞ்சுக்கணும், சொல்லப்போனால் ஆரம்பத்துலேருந்து நான் தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ணணும், நீ என்ன பண்ணாலும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே, ஏஷின் என்னாச்சு உனக்கு, தண்ணி எதுவும் அடிச்சிருக்கியா, இங்கே கோவப்பட வேண்டியது நான், தப்பு உண்மையில வச்சுட்டு என்னையவே குறை சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஷின், என்னது என் மேலே தான் எல்லா தப்புமா, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேனா, பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் என் பக்கம் திருப்பி விடுறல்ல, நீ வெளில யாருக்குமே தெரியாமல் தப்பு பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும்னு பார்த்தியா, விடுறல்ல சீக்ரெட்டாக எல்லாம் பண்ணால் எல்லாமே சீக்ரெட்டாகவே இருந்துருமா, போதும் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, இப்போ நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் என்ன தப்பு பண்ணேன் இப்போ அப்படின்னு கேட்குறான். சரி இவன்கிட்ட பேச முடியாதுன்னு அன்னைக்கு சியூன் வீட்டில் போராவும் ஷின்னும் பேசுகிறப்போ ரெக்கார்ட் பண்ணல, அதை கூட நம்மள்ட்ட காட்டலையே, அதை இப்போ போட்டு காட்டுறா. அதில் ஷின் போரா கிட்ட நானும் சீனும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு போகிறா, நானும் தான் அவனை லவ் பண்ணுறேன், ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணோம், கொஞ்ச நாள் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால பிரிஞ்சிருந்தோம், அப்போ தான் நீ இடையில வந்துட்ட, உனக்கு இது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை, ஏன்னா நாங்கள் 2 பேரும் சீக்ரெட்டாக லவ் பண்ணோம் அப்படின்றா. இந்த ரெக்கார்டிங்கை கேட்ட சீயும் அன்னைக்கு போராட்ட பேசினால சின்ன பற்றி அதே மாதிரி, அந்த போராவை நம்பாத, அவள் இப்படி தான் பண்ணுவா, அவளால் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், அவள் என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணா, நீ ஃபீல் பண்ணுவான்னு தான் நான் உன்ட்ட எதையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம். அட இவன் வேற எல்லாத்தையும் போட்டு காட்டினா தான் விடுவான் போல அப்படின்ட்டு போராவும் சீயும் அன்னைக்கு ரோட்ல பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை கூட மாறோ ரெக்கார்ட் பண்ணால, அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறா. அதை கேட்டோடனே இவனுக்கு அடுத்த ஷக்கு, ஏன்னா அன்னைக்கு தான் சின்ன 2 பேரும் பயங்கரமா மாத்தி மாத்தி கழுவி ஊத்திருப்பாங்களே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு டக்குன்னு அவன் ஃபோனை பிடிங்கி ரெக்கார்டிங் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுறான். சியூன் டெலிட் பண்ணி விட்டுட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, உனக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட தானே வந்து கேட்கணும், உனக்கே அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுட்டு இதெல்லாம் வச்சு என்னையவே மிரட்ட ட்ரை பண்ணுற அப்படின்றான். அதுக்கு ஷின், இப்போ நான் எதுவுமே ட்ரை பண்ணலை, எனக்கு எதையும் புரிஞ்சுக்கவும் வேணாம், என்னால் உன் கூட இருக்க முடியாது, ஸோ பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறப்போ, எங்கே போகிற, நீ தான் ஃபஸ்ட்டு அவனோட சேர்ந்து என்னை ஏமாத்திருக்க, இப்போ எம்எல்ஏயே பழி தூக்கி போடுறியா அப்படின்னு கத்துறான். அதுக்கு ஷின் சிரிச்சுக்கிட்டே, நான் உன்னை ஏமாத்தினதுக்கு உன்ட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா, லவ் பண்ணியிருந்தா தானே ஏமாற்ற முடியும், நம்ம லவ் பண்ணது தான் யாருக்குமே தெரியாது, அப்புறம் எப்படி நான் உன்னை இன்னொருத்தவனோட சேர்ந்து ஏமாத்திருக்கேன்னு நீ எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுவ அப்படின்ற. சியூன் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருக்கான். அப்புறம் அங்கேருந்து கிளம்புறப்போ வெளியில் வந்து பார்த்தா எல்லாத்தையும் போரா கேட்டுட்டு தான் இருந்திருக்கா, ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்டு இருந்திருப்பா போல. அவகிட்ட கேட்டல்ல அவன் பேசுனத அப்படின்ட்டு ஷின் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. இதோட எபிசோட் முடியுது. மாறோ சொன்ன மாதிரி ஷின் எல்லார் முன்னாலேயும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா எல்லாம் சிம்பிளாக முடிஞ்சிருக்குமோ என்னவோ, பட் எப்படி முடிஞ்சா என்ன, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அது போதும்.
லாஸ்ட் எபிசோடில் சியூன்கிட்ட பேசி பயங்கரமாக சண்டைலாம் போட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வந்தால ஷின். இப்போ நேராக வெளியில் போயிட்டு மாரோவை பார்த்துட்டு அவன் கையை பிடிச்சி வெளில கூப்பிட்டு போகிறான். அங்கே இருந்த எல்லாரும் அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. ஆல்ரெடி எல்லாருக்கும் டவுட் இருந்தது, இப்போ அது கன்ஃபார்மே ஆகிடுச்சு. 2 பேரும் வெளில போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஷின், எல்லாரும் இப்போ நம்மளை பற்றி தானே பேசிகிட்டு இருப்பாங்க, எனக்கு காலேஜ் போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றா. அதுக்கு மாரோ சிரிச்சுக்கிட்டே, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, உன்னை யார் மதிக்க போகிற காலேஜில் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். அவளும் சிரிச்சிட்றா. அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஷின், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, சந்தோஷமாக இருக்குது, பட் இதோட நமக்குள்ளேயும் எல்லாம் அவ்வளோதான்ல அப்படின்றா. மாரோ அப்படியே பார்த்துட்ருக்கான். அதோட எண்டு கார்டு போட்டு டைரக்டட் பை போரா அப்படின்னு போடுறாங்க. அதை சியூனோட மொபைலில் பார்த்துட்ருக்கான். அச்சோ, அப்போ இவ்வளோ நேரம் வந்தது எல்லாமே அந்த ஷார்ட் ஃபில்மோட ஸ்டோரியா, இதோட ஸ்டோரி இல்லையா அப்படின்னு நான் கூட பயந்துட்டேன். பட் இல்லை, இந்த ஸ்டோரி தான். ஓகே, சியூன் இப்போ அதை பார்த்து முடிச்சுட்டு அங்கே இருந்த போரா கிட்ட, படம் ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்க அப்படின்றான். அவளும் நீயும் தான், சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ சியூன் அவளை கூப்பிட்டு, போரா நான் ஷின் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், அவள் தேவையில்லாத சீன்லாம் க்ரியேட் பண்ணுவா அப்படின்னு நினச்சேன், பட் இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு, எனக்காக நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இன்னையிலேருந்து நம்ம புதுசாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றான். அப்போ போரா சியூன் கூட ஷின் கிட்ட இவளை பற்றி பேசினால அதெல்லாம் நினச்சி பார்க்குறா. இவளை பற்றி அவ்வளோ மோசமாக பேசிட்டு எப்படி இவள்கிட்டயே திரும்ப வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறான் பாருங்களேன். ஸோ போரா அவன் கையை உதறி விட்டுட்டு, எனக்கு விருப்பம் இல்லை, அப்புறம் ஒர்க் ஷாப் தான் முடிஞ்சிருச்சுல்ல, ஸோ இனி நம்ம பார்த்துக்க வேணாம் சரியா அப்படின்ட்டு அவன் கொடுத்த நெக்லஸை கலட்டி கீழே போட்டுட்டு போயிடுறா. சியூன் இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஃப்ரெண்டு ஆன்லைனில் ஒரு ஸ்டோரி, அது அப்படியே இந்த சீரீஸோட ஸ்டோரி தான், பட் யாரோட நேமும் மென்ஷன் பண்ணியிருக்காம ஏபிசிடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை படிச்சுட்டு, இதுக்கு தான் நான் அந்த லவ்வே பண்ணுறதில்ல, பாருங்கள் எவ்வளோ ப்ராப்ளம்னு, ஸ்டார்டிங்கில் ஓவராக லவ் பண்ண வேண்டியது கடைசியில் எல்லாம் இப்படி தான் மோசமாக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போஷன், பார்த்து பேசு, நாங்களும் இருக்கோம், எங்களுக்கு கேட்க கஷ்டமாக இருக்குல்ல, எல்லா கப்புள்ஸும் அப்படி கிடையாது அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி கொஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஃப்ரெண்டு, ஐயோ கடவுளே இதெல்லாம் நான் பார்க்கணுமா, நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டு, ஒரு மரியாதைக்கு கூட போகாதன்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு திரும்பவும் உட்காந்துடுறான். அப்புறம் அப்படியே ஹாப்பி எண்டிங்காக அந்த சீரீஸ் முடியுது. ஆமாம், ஹாப்பி எண்டிங் தானே, பொய்யானவங்களோட நம்மளை நாமே ஏமாற்றிட்டு வாழ்கிறத விட தனியாக இருக்கிறது எவ்வளோ பெட்டர். அண்ட் ஆல்சோ ஷின்குமாருக்கும் அவங்க டிசர்வ் பண்ண லவ் கிடச்சிருச்சு. சியனுக்கும் ஒரு கரெக்டான பர்சன் கிடைச்சா அவனும் சரியாயிருவான் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எப்படியாவது ஒரு நல்ல சீரீஸோட தேடிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.